கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் தொடங்க போது ஒவ்வொரு மேட்சுக்கு முன்னாடி ப்ரிவியூவில் ஸோ அந்தந்த டீம்ஸ் என்னென்ன பண்ண போறாங்க, பிளேயிங் 11 எப்படி, ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி முதல் போட்டியான சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, மேசிவான டிஃபெண்டிங் சாம்பியன் சிஎஸ்கே டீமும் ஸோ அந்த பக்கம் ஆர்சிபியும் வந்துட்டு மோத போறாங்க. ஸோ அதனுடைய கம்ப்ளீட் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அண்ட் ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற இந்த தம்ப்நெயில் தான் போய் தாராளமா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால ஸோ இப்போ விமன்ஸ் ஐபிஎலும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆர்சிபிக்கு இருக்கும், அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆனா இந்த வருஷம் ஸ்குவாட் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருஷம் மேக்சிமம் யார் கீ பிளேயரா இருப்பாங்க, கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்பு உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு சீசன் ஆர்சிபினால கைப்பற்ற முடியுமா அப்படிங்கிற ஃபுல் டீடைலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி திஸ் இயர்ல இருக்கிறத விட ஸோ லாஸ்ட் இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அங்கிருந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்குவாட் செலக்ஷன் அப்படிங்கிறது பெட்டரா இருந்திருக்கா அப்படிங்கறதான் பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ல ஆர்சிபி ஓரளவுக்கு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணல அண்ட் பவுலர் செலக்ஷன் போரா இருந்துச்சு. ஃபர்கூசன், டாம்கரன் இவங்கெல்லாம் ஓகே, அல்சாரி ஜோசப்க்கு இவ்வளோ அமௌண்ட் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஆப்ஷனுக்கு முன்னாடியே ஆர்சிபி அவங்களுடைய அந்த கோர் டீமை பலப்படுத்திட்டாங்க அப்படிங்கறதான் என்னுடைய கருத்து. அது எப்படி சாத்தியமாகும்னா, போன வருஷம் நம்மளுடைய ரீஸ்டாப்லி இல்ல, வில்ஜாக்ஸ் இல்ல, ரஜத் பட்டிதர் இல்ல, இந்த 3 பேர் இருந்திருந்தா போன வருஷம் குவாலிஃபை ஆயிருக்கலாம். பிகாஸ் 1 மேட்ச் அதிக ரன் ரேட்டோட வின் பண்ணியிருந்தா ஆர்சிபி குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஏகப்பட்ட மேட்ச் லாஸ் பண்ணாங்க, வெறும் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணியிருந்தா உள்ள போயிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு நல்ல ரன் ரேட்டோட. ஸோ அதுக்கு காரணம் மிடில் ஆர்டர் போன வருஷம் ரொம்ப ரொம்ப புவர். எப்பவும் போல அந்த கேஜிஎஃப் அப்படிங்கிற அந்த 3 பேரை நம்பி தான் அந்த டீம் இருந்தது. மிடில் ஆர்டர்ல அடிச்சு கொடுக்கிற காலில அந்த இடத்த யாருடா நிரப்ப போறான், ஸோ அந்த மாவீரன் எங்கடா போனான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ராசா அப்படிங்கிற மாதிரி ரஜத் பட்டிதர் வந்திருக்காரு. என்னுடைய மெயின் கீ பிளேயர் இவர் தாங்க, கீ இந்தியன் பிளேயர் இவர் தான். மிடில் ஆர்டர்ல இவர் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அனுஜ் ராவத் நல்ல ஃப்ளோல இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு ஆர்சிபிக்கு ரொம்ப ரொம்ப பஞ்சம் அப்படின்னு தான் சொல்லணும். டாப் ஆர்டர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க லெஃப்ட் ஹேண்டரே பார்க்க முடியாது. ஸோ அந்த வகையில ஒரு இம்பாக்ட் பிளேயராவோ இல்ல வந்துட்டு ஒரு யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்கலாம், மிடில் இறக்கலாம்ங்கிற பட்சத்துல அனுஜ் ராவத் வருவாரு. ஆனா அனுஜ் ராவத்தை தாண்டி மிடில் ஆர்டர்ல அதிகப்படியான நம்பிக்கை ஒரு மேக்ஸ்வெல் கூட, ஒரு தினேஷ் கார்த்திக்கோட பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ரஜத் பட்டிதர் தான். ஸோ வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் சொல்லியிருப்பாரு, ரஜத் பட்டிதரை நான் நிறைய வந்துட்டு க்ளோஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் ஆடுற பேட்டிங் ஸ்டைல் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு பி ஷேப்ல தான் ஒரு மேக்ஸிமம் ஆடுவாரு. அவர் அடிக்கிற ஷாட் எல்லாமே கிளீனா இருக்கும். ஸோ டீசென்டான ஒரு பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மேக்ஸிமம் சான்ஸ் கிடைக்கல, ஒரு சீசன் கிடைச்சது, ஸோ ஒரு சீசன் போயிடுச்சு. ஸோ திஸ் சீசன் மறுபடியும் யூட்டிலைஸ் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ள செலக்ட் ஆவாரா அப்படிங்கறதான் அவருடைய கெரியர். ஸோ ரஜத் பட்டிதர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீ பிளேயரா ஆர்சிபிக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாரு மிடில் ஆர்டர்ல அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ஸோ இதை தாண்டி வில்ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், அதுல மாற்றமே கிடையாது. எஸ்ஏ T20 பார்த்திருப்பீங்க, நல்ல ஒரு ஃபார்ம் செஞ்சுரியில இருந்தாரு. ஸோ அதே மாதிரி பங்களாதேஷ்ல நடந்துச்சு. ஸோ முதல் மேட்சே பார்த்தோம் அப்படின்னா மொயின் அலி அந்த பக்கம் விக்கெட் எடுத்தாலும் ஸோ இவரு பயங்கரமா வந்துட்டு ஒரு செஞ்சுரி அப்படிங்கறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்சே ஃபயர் ஆடினாரு. ஸோ நல்ல டச்சில் இருக்கக்கூடிய ஆள். ஷேப்பா கண்டிஷனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும், ஒரு பேட்ஸ்மேன் வேணும்ங்கிற பட்சத்துல நீங்க கேமரூன் கிரீனுக்கு பதிலாக இவரையா ஆட வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ கண்டிப்பா வில்ஜாக்ஸுக்கு சான்ஸ் கிடைச்சா ரொம்ப ரொம்ப முக்கியமான சீசனா இருக்கும் இந்த ஒரு சீசன் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ போன வருஷமே வர வேண்டியது இந்த வருஷம் மறுபடியும் ஜாயின் பண்ணியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். அதை தொடர்ந்து 3வது கீ பிளேயர் சொல்லணும்னா வேற யாரும் கிடையாது. ஹை பிரைஸ்ல நம்ம பிரைஸ் பண்ணிட்டு இருக்க 2 பேர் தான், வேற யாருமே கிடையாது. ஸோ கேமரூன் கிரீன் அண்ட் அல்சாரி ஜோசப். ஸோ அல்சாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்கூசன் இல்ல ரீஸ்டாப்லி 2 பேர் தான் எனக்கான சான்ஸ் இருக்கு, அந்த பிளேயிங் 11ல இருப்பாங்க. ஏன்னா நீங்க கிளென் மேக்ஸ்வெல், ஃபேஃப் டு பிளஸி ஆணி அடிச்ச மாதிரி அப்படியே இருப்பாங்க. அது போக கேமரூன் கிரீன் இல்ல வில்ஜாக்ஸ் வந்துருவாங்க. ஸோ ஃபைனலா இருக்கக்கூடிய ஒரு ஆள் அந்த ஃபாஸ்ட் பவுலர் யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. பிகாஸ் சிராஜ், எஸ் தயால், வைசாக் விஜயகுமார் சொல்லிட்டு 3 பேர் இருக்கும்போது ஒரே ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலரோட போவாங்க. ஸோ அப்படி போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் அல்சாரி ஜோசப்புக்கு சான்ஸ் கிடைக்கிறது கம்மி. அப்படி கிடைச்சதுன்னா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆர்சிபியோட கீ பிளேயரா மாறக்கான சான்ஸ் இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி சான்ஸ் கொடுத்து அவங்களை ப்ரொமோட் பண்ணி வேற லெவலில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அவுட் புட்டும் இருக்காங்கிறத பார்க்கலாம். சரி ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம முடிச்சோம். சரி கோப்பையை வின் பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டா முடியும். ஸோ கண்டிப்பா பெட்டரான ஸ்குவாட் இருக்கு. 2016 பவுலிங் லைனப் நீங்க போய் பார்க்கும்போது இந்த பவுலிங் லைனப் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க போர் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் கண்டிப்பா 2-3 பேர் ஃபார்ம்ல இல்ல. ஸோ ரீஸ்டாப்லி கிட்டத்தட்ட 1 மாசமா பவுலிங்கே போடல, ஒரு டச்சில் இல்ல. எஸ்ஏ T20 முடிஞ்சாரு, காலில் இன்ஜுரி அப்படியே தான் வந்துட்டு இருந்தாரு. இப்பதான் வந்துட்டு நெட்ல போடுறாரு, உடனே வராது. ஃபர்கூசன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 மந்த் பக்கம் அவரும் போடல, ஒரு சீரீஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டாரு. ஸோ யாருமே லிட்டில் பட் டச்ல இல்லைனா கூட ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் அப்படிங்கும் போது ஃபயர் ஆயிருவாங்க. அண்ட் டாம்கரன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிப்ளேஸ்மெண்ட் இருக்கு. 2016 கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸலன்ட் பேட்டிங் அண்ட் எக்ஸலண்டான பவுலிங் இருக்கு. ஸோ இதுல கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா ஆன் டேல யார் பெர்ஃபார்ம் பண்றாங்கிறது
அது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர் கிளிக் ஆகலைன்னா ஆர்சிபினால கண்டிப்பா கோப்பை அடிக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நேத்து கிடையாது, 16 வருஷம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. நீங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, ஆர்சிபியோட ஒவ்வொரு ஸ்குவாடும் பாருங்க. மேல அந்த கிறிஸ் கெயில், ஏபிடி வில்லியர்ஸ், விராட் கோலி, தில்சன் இவங்க 4 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கீழே பினிஷர்னு சொல்லி ஒருத்தர் இருக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு டீமுக்கும் நம்மளால ஒருத்தர் எடுத்துட்டு வர முடியும். அதாவது சாம்பியனா இருக்கிற ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பொலாட் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல இருந்தாங்க, சாம்பியன் சைடா இருந்தாங்க. அதே மாதிரி தோனி அண்ட் பிராவோ அவங்களுடைய காம்பினேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த பினிஷிங் டிபார்ட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஆனா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பினிஷர் அப்படிங்கிற ரூல் கிடையாது. ஒன்லி சேசிங்ல விராட் கோலி அடிச்சு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாதான் உண்டுங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க. சோ ஏபிடி வில்லியர்ஸ், மேக்ஸ்வெல், விராட் கோலி. இப்போ ஃபேப் டு பிளஸி, மேக்ஸ்வெல், விராட் கோலி. அந்த விராட் கோலி தவிர அந்த 2 பேர் மட்டும் தான் பவர்ஃபுல்லா மாறிட்டே இருக்காங்க. மிடில் ஆர்டர் கொஞ்சம் பவரா இருக்கு. சோ அந்த பினிஷிங் டிபார்ட்மெண்ட், அதாவது இப்ப கேமரூன் கிரீனோ இல்ல வேற யாராவது மேக்ஸ்வெலோ, சோ அதை தாண்டி பில் ஜாக்ஸோ கை கொடுத்து ரஜத் பட்டிதரோட சேர்ந்து அந்த தினேஷ் கார்த்திக்கோ சப்போர்ட் பண்ணி பினிஷிங் ரோல் ஆன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆர்சிபி கண்டிப்பா கோப்பையே வெல்லும். சோ மத்தபடி இந்த ஓப்பனிங் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓப்பனிங் வந்துட்டு பவர் பிளேல 60 ரன் அடிச்ச போதெல்லாம் ஆர்சிபி சாம்பியனா இருந்திருக்காங்க. சோ இந்த தடவையும் வந்துட்டு அது மிகையாகாது. சோ ஹோப்ஃபுல்லி விராட் கோலியும் ஃபேப் டு பிளஸி நல்லா பண்ணலாம், நல்லா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா அதை தாண்டி மிடில் ஆர்டர் சரி பண்ணல அப்படின்னா கோப்பையை வின் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ ஆர்சிபி அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி டிராஃபி அடிக்கலாம். சோ முதல் கோப்பை வரக்கான சான்ஸ் இருக்கு. சோ விராட் கோலியும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டாரு. இந்த வருஷம் ஆல்ரெடி விமன்ஸ் பிரீமியர் லீக்ல ஒன்று அடிச்சிருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அதை டபுள் ஆக்க முடியுமா அப்படின்னு பாக்குறோம். ஹோப்ஃபுல்லி நடக்கும்னு எதிர்பார்க்கிறோங்கிற மாதிரி ஓரளவு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் அது ஒரு உத்வேகமா இருக்கு. அதை பண்றாரா அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஓவராலா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி கோப்பை அடிக்கணும்னா என்ன பண்ணும்? நான் சொன்ன மிடில் ஆர்டர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தடவை ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குமா அப்படிங்கறது எல்லாத்தையும் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் சப்போர்ட்